welcome Balaji on stage. Welcome Balaji. இன்னைக்கு நீங்க எந்த டைட்டில்ல படம் எடுக்கிறீங்க? என்ன மாதிரி பேர் வச்சிருக்கீங்க உங்க படத்துக்கு? என் படத்தோட பேர் வந்து கனவு கீர்த்தனை. அந்த கீர்த்தனையும் இனிமையான கீர்த்தனையாக இருக்கட்டும். கண்டிப்பாக. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். படத்தை பார்த்துட்டு சொல்கிறோம். தேங்க்யூ. பவிக்குட்டி பாட்டை கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்ல? அவ வந்ததும் முதல்ல அவளை பாட சொல்லி கேட்கணும். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை வாங்க 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 அப்பாடி ஒரு வழியா வந்துட்டீங்களா? ஃப்ளைட்டு 1 மணி நேரம் லேட்டு. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி போதும் ஆயிடுச்சு. எங்க பவிக்குட்டி எங்கடா? ஓ வராப்பா. Here's the thing, we started off friends. It was cool, but it all pretend. Yeah. Since you've been gone, and all you ever hear me say is how I picture me with you. 10-12 வயசு வரைக்கும் கர்நாடிக் கத்துக்கிட்ட அப்புறம் அமெரிக்கா போனதுலேருந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இந்தாம்மா வாங்கிக்க. Thanks. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை பாலாஜி, உங்களோட கனவு கீர்த்தனை 4 இயக்குனர் ஆகணுங்கிற உங்க கனவை நினைவாக்குமாங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்டே கேட்டுடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பனத் சார். நல்லா இருந்தது. இது வந்து ஒரு குறுகலான ஒரு நேரத்துக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் கரெக்டாக இது பண்ணார். எக்ஸப்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப மூவிங்காக இந்த வெஸ்டர்ன் இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றதையும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய சங்கீதிகள் கடல் அளவு நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அதை இழந்து விடக்கூடாது. இட் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் நிறைய வீடுகள்லேன்னு. பட் ஒன்லி திங் இஸ் லாஜிக்கலி இவங்க இது மாதிரி போய் திரும்பி வந்து ஒரு கிட்டார் பாடுறது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. வேற இவர் வந்து திடீர்னு அந்த ஒரு ஃபாஸ்ட் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்றது வந்து எப்படி இவங்களை திருத்தும் அப்படின்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியுமா? அதாவது ஒரு 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போல் சப்பாட்டுங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுத்து நான் ஓன் லெவலுக்கு வரேன்னா அப்படின்னு அவரோட ஒரு சாய்ஸ், அந்த தாத்தாவுடைய சாய்ஸ். அவர் எதையும் எதிர்பார்க்கல அதுலேருந்து.
நான் வந்து என் பேத்தி வந்து இப்படி பாடணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என் பேத்திக்கு இது பிடிக்குது, ஆனால் நான் என் பேத்திக்காக மாறுறேன் அப்படிங்கிற அவரோட சாய்ஸ். அதில் வந்து அவர் எதுவும் எதிர்பார்க்கல. பட் எதிர்பாராத விதமாக அவரோட பேத்தியும் வந்து தாத்தா நமக்காக இறங்கி வரும்போது நான் ஏன் தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றக்கூடாதுன்னு பேத்தி மாறுறாங்க. குட் ஆன்சர் பாலாஜி, ஐ லைக் இட். Very nicely done, very nicely done. And it holds your interest and it's taken well. Thanks so much. Bhagirath said something. நீ சொன்னீங்கல்ல அந்த பொண்ணுக்காக வந்து அவர் மாறிட்டாரு, அதே மாதிரி தாத்தா வந்து நமக்காக மாறிட்டாருக்கும் போது நம்ம ஏன் தாத்தாக்காக மாறக்கூடாதுன்னு சொல்லி அவர் மாறினாங்கிறது அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணோட மாற்றம் அப்படிங்கிறது கடைசியில் வந்து அவங்க தாத்தா சின்னப்பா அவங்க பாடின பாட்டை வந்து தாத்தா விரும்புவாருன்னு சொல்லிட்டு அவங்க கனவுன்னு சொன்னதுனால கனவு கீர்த்தனைங்கிறதுனால ஒருவேளை அப்படி இமேஜின் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது முதல்ல வந்த அந்த இருட்டில் எடுத்தது வந்து கனவு, கடைசியில் நடந்தது வந்து நிஜம். கனவு வந்து என்னென்னமோ அர்த்தங்களையும் ஒரு குழப்பங்கள்லேயே சந்தேகங்களை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தை அது இந்த கனவுன்றது. அதுக்கு தானே வர கேமராவை இப்படி பேன் பண்ணுறீங்க, மறுபடியும் பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லை. ஸோ திஸ் மே கிரியேட் அ டவுட், அது பண்ணுறதுக்கு வேணான்றீங்க. ஓகே பாலாஜி, உங்களோட கதை கனவா நனவான்ற டவுட்டை கிரியேட் பண்ணாலும் உங்க கீர்த்தனை எல்லாருமே ரசிச்சாங்க. ஸோ கிவ் இட் அப் ஃபார் பாலாஜி. தேங்க்ஸ்.